சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெய்பீம் படத்துடைய இயக்குனரான தாசே ஞானவேல் இயக்கும் இந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவிருக்கு. இந்த சூழல் எப்படி இருக்க, இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே அடுத்தடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனாரு. படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஷூட்டிங் விரைவிலே தொடங்கவிருக்கும் சூழல்ல அந்த படத்தில் தான் நடிக்கிறேனா இல்லையா என்பது குறித்து அர்ஜுன் தாஸ் பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க போகலாம். ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. ஜெய்பீம் படத்தின் மூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தவர் ஞானவேல் என்பதனால இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. படத்தின் டைட்டில் டீசரும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சமீபத்தில் தான் அறிவிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்கிடையே கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் லோகேஷ் கனகராஜ். அவர் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு. அவர் அடுத்து இயக்கிய லியோ படம் சறுக்கியது. இந்த சூழல் இப்படி இருக்க ரஜினியை வச்சு படம் இயக்க கமிட் ஆனாரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறாங்க. நிச்சயம் கமலுக்கு கொடுத்த மெகா ஹிட் போலவே இந்த படத்தை ரஜினிக்கு கொடுக்க லோகேஷ் திட்டமிட்டிருக்காரு. ரஜினியை வச்சு எப்படிப்பட்ட படத்தை லோகேஷ் கொடுக்க போறாரு என்ற ஆவல் கோலிவுட்ல இருந்துட்டு தான் வருது. இது குறித்து ஒரு பேட்டியில பேசியிருந்த லோகேஷ், நான் கமலின் தீவிர ரசிகனா இருந்தாலும் ரஜினியின் படங்களை ஓப்பனிங் ஷோவே பார்த்துவேன். ரஜினிகாந்தை நான் ஒரு விஷன்ல பார்க்குறேன். அப்படிப்பட்டதான் இந்த படமும் இருக்கும். முழுக்க இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால கண்டிப்பா இந்த படத்துல தரமான சம்பவம் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள். படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சூழல் எப்படி இருக்க கூலி படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிக்கிறார் என்ற தகவல் பரவின. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் தாஸ், லியோ படத்திலேயே நான் நடிக்கவில்லையே, ஆனால் லோகேஷ் கனகராஜ் எனக்கு எப்போதும் சிறந்த நண்பர் தான். அவர் அழைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன். அதே சமயம் இப்போது வரைக்கும் கூலி படத்தில் நான் நடிக்கிறேன் இல்லையா என்பது எனக்கு தெரியல, அவர் தான் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்காரு. மேலும் அர்ஜுன் தாஸ் இப்போது ரசவாத்தி என்ற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோடைய மௌனகுரு, மகாமுனி படங்களை இயக்கிய சாந்தகுமார் இயக்கியிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் நடிக்க தமன் இசையமைக்கிறாரு. மே 10 ரிலீஸ் ஆகுது. சாந்தகுமார் ஏற்கனவே இயக்கிய 2 படங்களும் அருமையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படமும் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து கூலி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்தோடைய டைட்டில் ட்ராக் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலை ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.